அமைச்சர் கோவிச்செலி என்ன சொல்கிறார், அது மாணவியுடைய தனிப்பட்ட விவகாரம், அதை ஏன் பெருசாக்குறீங்கன்னு. அத்ராஸை பாரு, குஜராத்தை பாரு, ஊபியை பாரு, அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், நீ இதை பாரு. அதை பார்க்குறத விட்டு நீ ஏன் எங்களுக்கு சொல்கிற புத்தி? தோழமை கட்சிகள் வந்து என்ன செய்யலாம்? அரசியல் அக்காதீர்கள். அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ண முடியும்னு யார் கேட்டா? அன்றைய எதிர்க்கட்சி தலைவர். அப்போ இப்போ நான் அவியலாக பண்ணுவாங்க? அரசியல் தான் பண்ணுவாங்க. சட்டத்தை மீடியாக்களும் மீறி இருக்கிறது, அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஏன்னா மீடியாவுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. முதல்ல விக்டிமாக பார்க்கணும், பாதிக்கப்பட்டவர்களை உன் வீட்டில் எப்படி பாதிக்கப்பட்டாலும் அந்த மாதிரி பார்க்கணும். இன்னொன்று, பத்திரிகைக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரிப்போர்ட்டராக சேர்றது, இல்லாட்டி ஆங்கராக இருந்து அப்படி எடிட்டர் ஆகிடுறது. இன்னும் சில யூடியூபர்ஸ் நேராக போயிட்டு ஏதாவது ஒரு புதரை காமிச்சிட்டு, ஏன்னா இவங்களுக்கு பேஜ் வரணும்ல, இந்த புதரில் தான், இந்த இடத்தில் தான், இந்த புல்லு கீழே தான், இந்த செடி கீழே தான். யார் உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது? இன்னொன்று, ஆளுநர் போய் ஆய்வுலாம் பண்ணார். நான் கேட்குறேன், 6-7 யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் போடலையா? நீங்கள் இன்னும் இந்த கொலாயடி சண்டை போட்டுன்னு இருப்பீங்களா? நீங்கள் ஒருத்தர் நியமிப்பீங்க, அவர் ஒருத்தர் நீக்குவார். லாஸ்ட்டில் எங்கள் பல்கலைக்கழகம் ஒரு வைஸ் சான்சலர்னா எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுங்க. இதில் எனக்கு வந்து தகவல், உள்ளே ஆளுநர்கிட்ட போகும்போதே வெங்கட்ராமன் வந்து நல்லா ஆங்கிலம் அறிந்தவர், ஆனால் அவருக்கு அந்த அரசியல் இந்த விவகாரம் எதுவுமே இதாகலை, கன்வே பண்ண முடியல. புஷி ஆனந்த் அவராலையும் கன்வே பண்ண முடியல, விஜய்னாலையும் சரியாக கன்வே பண்ண முடியல. ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அந்த இது மனு கொடுத்துட்டு வந்தாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எலைட் அரசியலை விட்டு கலா அரசியலுக்கு வரணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும். இவர் கவர்னரை போய் பார்த்ததுன்றது வந்து இவரை எளிதாக பாஜகவுடைய பி டைம் மடமாற்றுவாங்க. அண்ணாமலை 2024 எப்படி திமுக கூட்டணி வெற்றிக்காக உழைத்தாரோ, சேம் அதே வேலையை இவர் 2026 பண்ண போகிறாரு அப்படின்றத விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காண சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னைக்கு வந்து ஆளுநரை சந்திச்சிருக்கார். பனையூரை விட்டு எப்பயாவது ஒரு வாட்டி வெளியே வராரு அப்படின்னு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கிற இதில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாகவும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக காலையில் ஒரு அறிக்கையும் கைப்பட எழுதி வெளியிட்டிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஒரு விவகாரம் வெடித்து கிளம்பினால் ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை கடந்த வாரம் தமிழக மக்கள் எல்லோருமே பார்த்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம், தேசிய அளவில் எதிரொலித்த ஒரு சம்பவம். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அந்த இது தரம் வந்து உலக தரத்தில் இந்தியா அளவில் நம்பர் 1 பல்கலைக்கழகங்களில் ஒன்று. உலக லெவலில் இதில் இருக்கிறவங்க பலரும் பல இடங்களில் பணிபுரிகிறார்கள். எல்லோருடைய கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம். அந்த கேம்பஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு விவகாரம் நடந்ததுன்றது மிகப்பெரிய அதிர்ச்சி. அது வந்து ரொம்ப சாதாரணமாக இதை பலரும் கையாண்டதை நம்ம பார்த்தோம். இப்போ வரைக்கும் அமைச்சர்லேருந்து எல்லாருமே, அமைச்சர் கோவிச்செலி என்ன சொல்கிறார், அது மாணவியுடைய தனிப்பட்ட விவகாரம், அதை ஏன் பெருசாக்குறீங்கன்னு. இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான அவங்களுடைய சிந்தனை எந்த மாதிரி இருக்குதுன்னு. இன்னும் சிலர் அத்ராஸை பாரு, குஜராத் தான் மலைக்கு சொல்லுவாங்கள்ல, குஜராத்தை பாரு, யூபியை பாருன்னு. அது மாதிரி அத்ராஸை பாரு, குஜராத்தை பாரு, ஊபியை பாரு, அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், நீ இதை பாரு. அதை பார்க்குறத விட்டு நீ ஏன் எங்களுக்கு சொல்கிற புத்தி? யார் இவங்கெல்லாம்? வந்து ஆதரவு ஊடகவியலாளர்கள், இன்னும் ஆதரவு கல்வி பார்க்குறவங்க, கல்வி சம்மந்தமாக பேசுகிறவங்க. கல்வி சம்மந்தமாக பேச வேண்டியதுன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாதுகாப்பு குறைபாடு எந்த அளவுக்கு இருக்குது, கேமரா ஏன் ஒர்க் பண்ணல, நிர்பயா நிதி என்ன ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்களை அங்கே நோட்டி கையை நீட்டாமல் இந்த சைடு கையை நீட்டிக்கிட்டு இது பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். தோழமை கட்சிகள் வந்து என்ன செய்யலாம்? அரசியல் ஆக்காதீர்கள். அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ண முடியும்னு யார் கேட்டா? எதிர்க்கட்சி தலைவர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர். அப்போ இப்போ நான் அவியலாக பண்ணுவாங்க? அரசியல் தான் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இதை ஏன் அரசியல்னு பார்க்குறீங்க? ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது, அதில் வந்து என்ன விசாரணை எப்படி போகணும் அதுன்னு நம்ம சொல்ல, அரசியல் ஆக்கலை. நீதிபதிகள் அவங்க நான் அரசியல்வாதிகளாக அவங்க கடுமையான கோபம் வந்ததில்ல, சாதாரண விஷயமாக பார்த்தாங்க, நுணுக்கமாக பார்த்தாங்க, சோமோட்டோ எடுக்கிறாங்க. சோமோட்டோ எடுத்தப்போ அது தலைமை நீதிபதி லீவில் இருக்கிறதுனால சோமோட்டோ. அப்போ நீதிபதி என்ன பண்ணுறாரு, நீங்கள் யாராவது பிஏஎல் போடுங்க நான் எடுக்கிறேன்றாரு. அதிமுக பிஏஎல் போடுறாங்க, சிபிஐக்கு விசாரணை கேட்குறாங்க. அதில் எந்த அளவுக்கு நீதிமன்றம் இந்த விஷயத்தில் நுணுக்கமாக பார்த்ததுன்றதை பார்த்தோமா இல்லையா? ஒவ்வொரு கேள்வியும் சவுக்கடி மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் கேட்டாங்க. அப்போ எதிரையுமே இவங்களால் சரியாக பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுன்னு தான் நம்ம பார்த்தோம். தலைமை வழக்கறிஞர் பேசவே விடாமல் அவர் பேசுனதுக்கு எல்லாத்துக்குமே கவுண்டர் கொடுத்துட்டாங்க. இதில் தலைமை வழக்கறிஞர் ஒரு படி மேலே போய் மில்லா நாங்கள் வந்து உடனே குற்றவாளி பிடிச்சோம், அதுக்கெல்லாம் பாராட்ட மாட்டிங்களான்னு கேட்டு அதுக்கும் வாங்கி கேட்டுக்கிட்டாங்க. அப்போது
இதில் என்னென்ன பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அவங்களே விட்டு வைக்கல. அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறீங்க? எத்தனை வழக்கு வந்திருக்குது? அதில் விசாகா கமிட்டியில் எத்தனை வழக்கு வந்திருக்கு? அந்த போஸ்ட்டில் எத்தனை புகார் வந்திருக்கு? எத்தனை தீர்த்துருக்கீங்க? எத்தனை பெண்டிங்கில் இருக்குது? எப்படி இந்த மாதிரி விஷயங்களை கையாளுகிறீர்கள் அப்படின்றதெல்லாம் கேள்வி வருது. அப்போது இதோடைய குறைபாடுகள்ன்றது வந்து மீடியாவையும் அவங்க வந்து விட்டு வைக்கல. மீடியாவை வந்து தலைமை வழக்கறிஞர் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து சட்டப்படி அவங்க சட்டத்தை மீறினாங்கன்னா நீங்கள் கேஸ் போட்டு நடவடிக்கை எடுத்துக்கோங்க, சட்டத்துக்கு உட்பட்டு அவங்கள பேசக்கூடாதுன்னு நாங்கள் தடுக்க முடியாது சொன்னாங்க. மீடியாவில் வந்ததுனால தான் அந்த விஷயம் வெளியில் வந்துச்சு. மீடியா இல்லைன்னா இது வராது. அதனால் மீடியா பங்களிப்பை நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? அதெல்லாம் அவங்க பண்ண தான் பண்ணுவாங்க. சட்டத்தை மீறினா நீங்கள் கேஸ் போட்டுக்கோங்கிற அந்த சொல்லிட்டாங்க. சட்டத்தை மீறினா யார் மேலே கேஸ் போடுங்க, தப்பே கிடையாதுங்க. சட்டத்தை மீடியாக்களும் மீறி இருக்கிறது, அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஏன்னா மீடியாவுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. முதல்ல விக்டிமாக பார்க்கணும். பாதிக்கப்பட்டவர்களை உன் வீட்டில் எப்படி பாதிக்கப்பட்டாலும் அந்த மாதிரி பார்க்கணும். இன்னொன்று பத்திரிகைக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இது என்னன்னு எனக்கு கேமரா தூக்கிட்டு ஒரு இது வந்துட்டா, ஒரு ஏதாவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரிப்போர்ட்டராக சேர்றது, இல்லாட்டி ஆங்கராக இருந்து அப்படியே எடிட்டர் ஆகிடுறது. எதை பற்றி வந்த பிறகு நீ வரது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். வந்த பிறகு நீ அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்க தான் தப்புன்றேன். அப்போ எதை பற்றி தெரியாமல் நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்னுடைய இஷ்டம் அப்படின்னு போனால் அப்போ வாங்கி கட்டிக்கணும். இன்னொன்று பெண்கள் வந்து ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையில் இந்த விவகாரத்தை அணுகிறது. ஒரு பெரிய அவர் இதிலெல்லாம் பேசுவார், தமிழ் மண்ணின் வழக்கறிஞர். அவர் சொல்கிறாரு 8 மணிக்கு அங்கே போச்சு, நள்ளிரவில் எதுக்கு அங்கே போச்சு, அதனால் அப்போ நான் லவ் பண்ணுறதுக்கு ஏதாவது டைம்லாம் இருக்குதா? இன்னொன்று அது கேம்பஸ்குள்ளே நடக்கிறது, அது ஒரு பில்டிங் பக்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இன்னும் சில யூடியூபர்ஸ் நேராக போயிட்டு ஏதாவது ஒரு புதரை காமிச்சிக்கிட்டு, ஏன்னா இவங்களுக்கு பேஜ் வரணும்ல, இந்த புதரில் தான், இந்த இடத்தில் தான், இந்த புல்லு கீழே தான், இந்த செடி கீழே தான். யார் உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது? ரெண்டாவது, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்றத ஒரு பக்கம் என்ன நடந்ததுன்னு போடுறாங்க ஓப்பனாக, இன்னொரு பக்கம் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் எனக்கு என்னென்னு பாலியல் வன்கொடுமைன்னொன்னா நேராக எண்டுக்கு போயாச்சு. அப்போ நீங்கள் யாரும் எஃப்ஐஆர் விஷயம் அது என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிக்க விரும்பலை, இதுக்கு என்ன செக்ஷன் தெரிஞ்சிக்கல, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றத பற்றி தெரியல, எதை பற்றி தெரியல. இப்போ பொலிட்டிக்கல் இதுக்கு வரேன். பலரும் பார்த்து அப்படியே மயிலிறகால வருட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாணவர் அமைப்பு எஸ்எஃப்ஐ வந்து அங்கே உடனே போராட்டம் ஆரம்பித்தாங்க, பண்ணாங்க. அதிமுக போராட்டம் பண்ணிச்சு, பாஜக பண்ணாங்க. ஆனால் தோழமை கட்சிகளில் மற்ற கட்சிகள் அறிக்கை கொடுத்தாங்க. எனக்கு இருந்தது கடுமையான ஒரு அறிக்கையை வழக்கமான சிபிஎம் தலைவராக கே பாலகிருஷ்ணன் வெளிப்பட்டார். அதற்கு ஒரு சாம்சங் போராட்டம் தான் உதவி இருக்கிறது. அப்போ அந்த இதுதான் கம்யூனிஸ்டுகள். ஆனால் இவ்வளோ நாளாக இருந்தது இடதுசாரி அணி, திமுகவுடைய இடதுசாரி அணின்னு. அப்போவும் கூட காங்கிரஸோ மற்றவர்களோ அதில் ஒரு படி மேலே போய் திருமாவளவன் மீண்டும் அவர் வந்து தன்னை மிகப்பெரிய திமுக விசுவாசின்னு அவர் கிட்டத்தட்ட அவருடைய மதிப்பை இழந்து வருகிறார்ன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் இந்த விவகாரத்தில். இதில் இன்னொரு பார்ட்டு என்னன்னு பார்த்தா, இந்த விவகாரத்தை ஆரம்பத்துலேருந்து எடுத்து பெருசாக பேசுறது, ட்வீட் பண்ணுறது, பேட்டி கொடுக்குறதுன்னு அண்ணாமலை பெருசாக கையில் எடுத்து பண்ணார். அவர் அந்த எஃப்ஐஆர் பற்றி கேட்ட கேள்விகள்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப நுணுக்கமான கேள்விகள். ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அப்போ அவர் கேட்டதை அதே இதை தான் கோர்ட்டும் கேட்டுச்சு. ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா எஃப்ஐஆர் போடுறதுல இருக்கிற கண்டென்ட்டும் சார்ஜ் ஷீட்டுக்கு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எஃப்ஐஆரில் நீங்கள் அந்த கண்டென்ட்டுடைய ஓரளவுக்கான தன்மையை கொண்டு வரணும். அதே சமயத்தில் விக்டிமு வந்து ஒத்துழைக்கிற மாதிரியோ, விக்டிம் சைடு அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை நடந்த விஷயங்களை வந்து நேரடியாகவோ பல இடங்களில் அந்த மாதிரி விஷயங்களோ பண்ணக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விக்டிம் சைட்லேருந்து அதாவது கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்களோ அதைத்தான் எஃப்ஐஆரில் பதிவு பண்ண முடியும், அதுலேருந்து நாங்கள் கண்டென்ட்டை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை காவல்துறை சொல்கிறாங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுப்பதை போடுவது தான் எஃப்ஐஆர். அதில் நீங்கள் உங்கள் இதை திணிக்க முடியாது. திணிக்காமல் இருக்காங்களா? நீங்கள் சட்டத்தில் சில எஃப்ஐஆரில் கூடுதலாக செக்ஷன் சேர்க்கறதுக்காக சில வார்த்தைகள், அவதூறு வார்த்தைகள், அப்புறம் சில இதை சொல்லிவிட்டு பண்ண ஒன்று கொல்லாமல் விட மாட்டேன்னா அதுக்கு 506(1) போடலாம். இப்போ பிஎன்எஸில் வேறு செக்ஷனு. அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சேர்க்கறதுக்கு சில வார்த்தைகள்லாம் சேர்ப்பாங்க. அதை விட்டுருங்க, அதுக்குள்ளே போவேணாம். எஃப்ஐஆரில் அந்த பொண்ணு, பாதிக்கப்பட்ட பொண்ணு தன்னுடைய பாதிப்பை சொல்லுதுன்னா அந்த பாதிப்பை எப்படி பொருள்படும்படி பண்ணுமோ அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் இதில் பார்க்குறீங்கன்னா கோர்ட்டே நமக்கு தெரியாதுங்க, நீதிபதிகள் பல வழக்கு வாதாடி தான் அவங்க நீதிபதி வந்து உட்காந்துருக்காங்க. அவர்களுக்கு தெரியாதா? அவங்களுடைய கேள்வி என்ன? எப்படி அந்த பொண்ணுடைய மாண்பை குறைக்கும் விதமாக, மதிப்பை குறைக்கும் விதமாக எஃப்ஐஆரில் வார்த்தைகள் போடுறீங்க? இந்த எஃப்ஐஆரை குறைந்தபட்சம்
அருகில் இருந்த ஒரு காவல்காரராவது ஒரு போலீஸ்காரராவது திருத்தக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு கேட்குறாங்க. ஆனால் எஃப்ஐஆருடைய தன்மை என்ன, இது மாதிரி சென்சிட்டிவான விவகாரம், ஸ்டேட் லெவலில் பற்றிக்கக்கூடிய விவகாரம்னா அந்த எஃப்ஐஆரை உடனடியாக ஸ்டேட் லீகல் டீம் தனியாக இருக்குது காவல்துறைக்கு, அங்கே உடனே எஃப்ஐஆர் அனுப்பிச்சு அவங்க பார்த்து இந்தந்த வார்த்தைகள், இது டெஃபர்மேட்டிவ், இது இந்த மாதிரி இதெல்லாம் போடாதீங்க, இதை போடுங்க அதை போடுங்கன்னு அதை ஒரு ஷேப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ட்டில் போய் நீங்கள் வாங்கி கட்டிக்கிறதுலாம் வராது. அப்போ சட்டம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச இப்போ அண்ணாமலைக்கு தெரியுது, அவர் கண்டிக்கிறாரு, கோர்ட்டுக்கு தெரியுது, கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் யார் தப்பு? இதை யாரும் கண்டிக்கவில்லை. அண்ணாமலை கேட்ட கேள்விகள் அனைத்தும் கோர்ட்டு கேட்குது. ஒன்று, போராட்டம் அறிவிக்கிறாங்க. மன்மோகன் சிங் அன்றைக்கி நைட்டு இறந்து போகிறாரு. நான் நினச்சேன் மறுநாள் இந்த விவகாரம் மன்மோகன் சிங்கை நோக்கி, நம்ம மீடியாக்கள் தான் தெரியுமே, ஊரில் பெரிய தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கோம், உட்காந்துட்டு இங்கே வேறு ஏதாவது செஸ் போர்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தானே நம்ம ஊடகங்கள் டைவெர்ட் பண்ணுற வேலைலாம் பண்ணிக்கிட்டே, ஆனால் இவங்க பண்ணுறதுன்னா மற்றவங்களை டைவெர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது. இப்போது இந்த விவகாரத்தை பெருசாக எடுத்து நான் சாட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போய் சாட்டை அடி போராட்டம் நடத்துகிறார். அதையும் ஊடகங்கள் எப்படி பண்ணுறாங்க? ஊடகங்கள் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னென்ன பாதுகாப்பு குறைபாடுகள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னென்ன பண்ணணும், பல்கலைக்கழகங்கள் என்ன பண்ணணும், நிர்பயா நிதினா என்ன, நிர்பயா நிதி எப்படிலாம் பயன்படுத்தப்படுகிறது, இந்த விவகாரத்தில் காவல்துறையுடைய எஃப்ஐஆர் பற்றி கண்டிக்கிறாங்களே, கோர்ட்டு இந்த கேள்வியெலாம் கேட்டிருக்கு, இந்த மாதிரி இதாச்சா, கமிஷனர் இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி விஷயங்களை விவாதித்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை விவாதித்தா சிலருடைய பொல்லாப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும், அரசுடைய பொல்லாப்புக்கு ஆகணும்னா இவங்க என்ன விவாதத்தை எடுத்துக்கிறாங்க, சாட்டை அடி பண்ணுறாரு அண்ணாமலை, அது கரெக்டா அப்படின்ற கேள்விக்கு போகிறாங்க. அப்போ இந்த மேட்டரை டைவெர்ட் பண்ணுறது யார்? ஊடகங்கள். சாட்டை அடி போராட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தலைவர்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. தலைவர்களும் வேறு வேலை வெட்டியே இல்லாத மாதிரி இது பற்றி கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மட்டும் தான் சொல்லலை, பெரும்பாலான கருத்து சொன்னாங்க. அண்ணாமலையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த போராட்டத்தை அறிவிச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் இதை சொல்கிற எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்ட கேள்வி, என்ன டைவெர்ட் பண்ணார் சொல்லுங்க. டைவெர்ட் பண்ணிட்டாருங்க, என்ன டைவெர்ட் பண்ணார் சொல்லுங்க. அதாவது மாணவி விவகாரத்தை பேசுவதற்கு பதிலாக சாட்டடி செய்யறது சரியா தவறான்னு விவாதிக்கிற இடத்துக்கு கொண்டு வச்சுட்டாரு. இது யாரு? நீ விட்டு போ, நீ ஏன் விவாதிக்கிற? நீ வேலையை பாரு, நீ இதே விவாதி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம், அதற்குள் இப்படி நடக்கலாமா? கூப்பிடு, 4 பேராசிரியர் கூப்பிடு, கல்வி சாதனை கூப்பிடு, அந்த சட்டம் ஒழுங்கு சாதனை கூப்பிடு, அண்ணா பல்கலைக்கழகம் நடந்திருக்கு என்ன நினைக்குன்னு கேளுங்க, அரசு எடுத்த நடவடிக்கை கரெக்டான்னு கேளுங்க, காவல்துறை எடுத்தது கரெக்டான்னு கேளுங்க, யார் அந்த சார்னு கேட்குறாங்கல்ல, அந்த சார் யார் நடத்துங்க, இல்லை எதாவது நடத்துங்க. இந்த விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் டிபேட்டுகள் நடத்தப்பட்டுச்சு. ஒரு சில சேனல்ஸ் ஒரு நாளோடு நிறுத்திக்கிட்டாங்க, ஒரு சில 2 நாள் 3 நாள் வரைக்கும் போனதை பார்க்க முடியுது. ஆனால் பெரும்பாலான டிபேட்டுகளில் ரேஷியோ எப்படி உட்கார வைக்கிறாங்க. வழக்கமான பொலிட்டிக்கல் இஷ்யூனா அரசியல் கட்சி சார்ந்தவங்களை கூட்டு வருவாங்க, ஆளுங்கட்சி சாதகமாகவோ அந்த கண்டென்ட்டுக்கு ஃபேவரான ஆட்கள் ஃபார் அகெயின்ஸ்ட் உட்கார வைக்கிறது பிரச்சனை இல்லை. இதில் பெரும்பாலான டிபேட்டுகளில் மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி இப்படி உட்கார வைக்கிறாங்களே ஒழிய கல்வி சார்ந்த ஆட்கள், மருத்துவர்கள், மனநல கவுன்சிலிங், சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, எஜுகேஷன் சார்ந்து பேசக்கூடிய ஆட்கள் அல்லது பெண்கள், இப்படியான ரேஷியஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறத இந்த வழக்குகள் சம்மந்தமாக பேசும்பொழுது நானே ட்விட்டரில் பல விஷயங்கள் போட்டேன். ஒரு 2 பிரபல பத்திரிகைகள் கூட்டாக கற்பழிப்பு அப்படின்ற வார்த்தை போட்டு அந்த போஸ்டர் பார்த்தோன்னா எனக்கு கூட ரொம்ப பொறுக்கல. எனக்கு ஃபோட்டோ எடுத்து நான் போட்டு, கற்பழிப்புன்ற வார்த்தை எப்படி, இது நம்ம நாகரிக சமூகம், நம்ம அடுத்தடுத்து முன்னேறிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு திருநங்கைன்னு கூப்பிட்ற அளவுக்கு போடுறோம், மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம், செவி மாற்றுத்திறனாளி, பார்வை மாற்றுத்திறனாளிகள், அந்த வார்த்தையெல்லாம் நம்ம மாற்றி பழைய வார்த்தை யூஸ் பண்ணுறதில்ல. அப்போது பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்புணர்வு, இந்த மாதிரி வார்த்தைகளை பல பத்திரிகைகள் பல ஊடகங்களில் பயன்படுத்த ஆரம்பித்த அப்புறமும் இன்னும் 10ஆம் பசலித்தனமாக அதே கற்பழிப்புனா, அப்போ பெண்ணுக்கு பாரதியார் அந்த காலத்திலே பாடிட்டார். இன்னும் உட்காந்துட்டு கற்பு அழிப்பா, பலாத்காரன்றது அந்த பெண்ணுடைய கற்பு அழிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த கற்பழிப்புன்ற வார்த்தையை ராசா பேசியிருக்காருங்க. 2 நாளைக்கு முன்னே பேசுகிறாரு கற்பழிப்பு பற்றி அப்படின்றாரு. இவங்களாம் இப்போ எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க? இது ஒன்று. 2வது, கதற கற்பழிப்பு, கூட்டாக கற்பழிப்பு, நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. அப்போ அந்த அந்த ஃபேமிலி பார்க்கும்போது தான் நினைக்கும், எப்படியோ அவங்க ஃபேமிலி சொந்தக்காரன் மந்தக்காரன் தெரியும், இந்த மாதிரி எழுதலாமா, என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? இன்னும் சில பேர் அதை போய் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, இப்படியா அப்படியா, இதுவா அதுவா,
அதுக்கப்புறம் அந்த இது ஏன் ஒழுங்கான காதல் நீ தேர்ந்தெடுக்கக்கூடாதா கலைராஜன் சொல்கிறார். நான் தான் போட்டேன் ஒரு அப்போனா பவுன்சரை தான் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பவுன்சரை தான் லவ் பண்ணணும். இல்லை இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் அந்த பொண்ணுக்கு வந்து காவலன் ஆப் இருக்குது தெரியாதா, எவ்வளோ விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. காவலன் ஆப் ஃபோனை கேட்குறாரு, காவலன் ஆப் நீ ப்ரெஸ் பண்ணியிருந்தா போலீஸ் வந்திருக்கும்ல 7 நிமிஷத்தில். சினிமா பார்க்குறதுல நீ வந்து சட்டையை கிழிச்சு விட்டுட்டு கீழே பிடிச்சி தள்ளி விட்டு கள்ள கொண்டு அடிக்கிறது மண்ணை கொண்டு கண்ணில் தூவுறது இதெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. அதான் அந்த காதலை ஏன் ஓடி போயிட்டாங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னால் ஒரு 17 18 19 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த வயதுக்கு ஏற்ற அனுபவம் தான் இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ்வர்ஸ் இந்த நீலாங்கரில் லவ்வர்ஸ் போயிட்டு வந்தவங்களை ஃபோட்டோ எடுத்து மிரட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு ஃபோன் போடுறாங்க. உங்கள்கிட்டனா உண்மையிலே அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிற கூட போயிடுவான். ஏன்னா வாழ்க்கையில் அந்த விஷயம் சந்திச்சிருக்க மாட்டான். அவன் பயப்படுவான். நீ இந்த மாதிரி எடுத்து வச்சு பண்ணுறேன்னு அவன் அதிகாரிக்கு சொல்லுவேன்றது கூட சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு மனப்பக்குவமாக அனுபவமாக அவங்களுக்கு இருக்குமா? அவங்க சின்ன பசங்க ஸ்கூல் முடிச்சு அப்போ தான் காலேஜ் லெவல் வந்திருப்பாங்க. ஒரு 18 19 வயசு வரும்பொழுது அவங்களுக்கு என்ன தோணும்? இன்னொன்று விக்டிமை நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? நீ ஏன் இதை பண்ணல, நீ ஏன் அதை பண்ணல? இப்போ எஃப்ஐஆர் கூட ஏன் கோர்ட் அவளை கண்டிக்குதுன்னா நீ ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்க? இதுதான் நாளைக்கு அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி எதிர்கட்சியிலேருந்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வாதாடுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க. புரியுதா? அவர் ஒன்றும் பலாத்காரம் பண்ணலங்க, அவங்க ஒத்துழைச்சாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போ எஃப்ஐஆர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் சார்ஜ் ஷீட் அதுன்னு போனாலும் இது ரொம்ப முக்கியன்றது. அதனால தான் கோர்ட்டு அவ்வளோ கோபமாக அந்த மாதிரி விவகாரத்தை பார்க்குது. நீங்கள் சொன்னீங்க கல்வியாளரை கூப்பிட்டு விவாதிச்சிருக்கணும். ஒரு கல்வியாளர் பேட்டி நான் பார்த்தேன், என்ன சொல்கிறாரு இவர் இதில் அப்படின்னு. அவர் நேராக அத்ரஸ் போயிட்டார், நேராக காஷ்மீர் போயிட்டார், நேராக ஊபி போயிட்டார், அப்படியே குஜராத்து போனார். அப்படியே இங்கே வந்து சாட்டை ஐடியை பற்றி திட்டினார். திட்டிட்டு இதெல்லாம் நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 8-10 நிமிஷம் பேசிட்டார். இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும், நம்ம பேச வேண்டியது பல்கலைக்கழகத்தை பற்றி அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை பற்றியே பேசுகிறார். இந்த பார்வை தான் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் ரோட்டில் மழை பெய்யுது, ரோட்டில் தண்ணி, பள்ளத்தில் கீழே விழுந்துட்டேன், 4000 கோடி ரூபா செலவு பண்ணிங்களேங்க, நிபுணர்லாம் கூப்பிட்டு வந்தீங்களேங்க, என்னங்க நியாயம்னு கேட்டால் ஏய் என்ன கேட்குற, போன வருஷம் கேட்டியா, அதிமுக ஆட்சியில் கேட்டியா? இல்லை அப்படி கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வி வந்து வேற யாரும் பார்த்தியா, பல்லருக்கு இதை பார்த்து வர தெரியாது, உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு கேட்பாங்க. முதல் கேள்வி உத்தரப்பிரதேசம் பார்த்துருக்கியா, இதை பார்த்துருக்கியா, குஜராத்தை பார்த்துருக்கியா, இங்கே வந்து கேட்குற. இந்த மடை மாற்றுகிற வேலையை பண்ணுறது தான் அண்ணாமலை விவகாரத்தில் நடந்தது. அண்ணாமலை அதை கேட்டியா, இதை கேட்டியா, அந்தால் தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவர், அதை கேட்கலன்றது நம்முடைய விமர்சனம். ஆனால் இந்த நேரத்தில் நீயே அதை பண்ணுற, உன் வேலை என்ன? அண்ணாமலை கேட்குறா, நீயே சேர்ந்து கேளு, அப்போ தானே அந்த இதுக்கு வேல்யூ வரும். இல்லை இது அண்ணாமலை கேட்டாரு கேட்கல, சரி ஓகே, இவங்க எதிர்கட்சியா இல்லை வந்து ஒரு வாதம் வைக்க? ஏங்க நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க, இங்கேருந்து ஒரு 10 பேர் இந்த விஷயத்தை ஓங்கி நின்று குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏய் என்னையா அந்த மாதிரி பண்ணுற, அநியாயம் பண்ணுற அப்படின்னு 10 பேர் கேட்குறாங்க. 10 பேரில் 9 பேர் இந்த கேட்குற நோக்கி திரும்பிக்கிட்டு என்ன நீ கேட்குற, இதே இது போன வருஷம் நான் நீ என்ன பண்ண இப்படின்னு கேட்டால் அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆகா தப்பிச்சோண்டா. இல்லை இதான் நடக்குது. அண்ணாமலையை நோக்கி கேள்வி கேட்குறாங்க, சரி ஓகே அண்ணாமலை மற்ற விஷயங்களில் பேசலை அப்படிங்கிறது அண்ணாமலையோட ஒரு தவறுன்னு எடுத்துக்கிட்டா கூட, இதே ஆட்கள் இந்த பக்கம் அண்ணாமலை கிட்ட கேட்டியா, யூபிஐ கேட்டியா, அத்ராசை கேட்டியான்னு சொன்ன ஆட்கள் இதே தமிழ்நாட்டில் கலாஷேத்திராக்கு நடக்கும்போது பொது வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க, பிஎஸ்பிபி பள்ளிக்கு நடக்கும்போது போராட்டம் பண்ணாங்க, கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கில் போராட்டம் பண்ணாங்க. அங்கெல்லாம் அது பெண்கள் உயிராக இருக்குது. இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் வரும்போது மட்டும் இல்லை, இது வந்து தனிப்பட்ட ஒரு மாணவியோட விவகாரம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இதில் 3 விவகாரம். ஒன்று பாதிக்கப்பட்ட மாணவியை அடையாளப்படுத்துறது, எஃப்ஐஆர் டவுன்லோடு பண்ணது, அந்த எஃப்ஐஆரை காட்சிப்படுத்தினது, இது ஊடகங்கள் மற்றவர்கள். இன்னொன்று மாணவிக்கு என்ன நடந்ததுலாம் போடுறது, இது எல்லாமே மிக கேவலமான ஒரு விஷயம். இன்னொன்று வழக்கை கையாண்ட விதம் பற்றி கோர்ட்டே கிட்டத்தட்ட கண்டிச்சுட்டு எஸ்ஐடி போட்டு 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் கோர்ட்டு போடுற அளவுக்கு நிலைமை போகுது. இது முதல் முறை அல்ல. அண்ணாநகர் சிறுமிக்கும் கோர்ட்டு கடுமையாக கண்டித்து நீ சிபிஐ விசாரணைனாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு எஸ்ஐடி போட்டிருக்கு, அதுலேயும் எஸ்ஐடி. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலும் கோர்ட்டு தான் சோமோட்டோ எடுக்கிற வேண்டிய நிலைமை வருது. இது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விவகாரத்தையும்
நீங்கள் வந்து இந்த தோழமை கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு மேட்டரே இல்லைன்ற மாதிரி டைவெர்ட் பண்ணுற வேலை, இல்லாட்டி கேட்குறவங்கள திட்டுற வேலை, மிரட்டுற வேலை நடக்குது. மொத்தத்தில் தவறுகளை களைய வேண்டிய இடத்துல விட்டுட்டு அதை நோக்கி கேள்வி எழுப்புறவங்கள மற்றவங்கள மிரட்டுறது, மடைமாற்ற வேலை. இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, சாதாரண விஷயன்ற மாதிரி கடந்து போகிறத பார்க்குறோம். அவங்களுடைய டிபேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குது, அரசியல் டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாமகவுக்குள் பிரச்சனையா, அப்பா பிள்ளைகள் அது பிரச்சனை. அதனால் இது வந்து அவரவர்கள் கையில் இது மாட்டிக்கிட்டு இருக்குது, அவங்கவுங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் கம்மிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விஜய் போயிட்டு வந்திருக்கிறார். இதோட தாவேகா மேலே பல்வேறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. கட்சி ஆரம்பித்தார் 27 வீராவேச பெரிய வசனம் பேசினார், எல்லாம் ஓகே, நம்ம எல்லோருமே பாராட்டணும். யார் எதிரி என்று கை காட்டுகிறார், அடுத்து இறங்க போகிறாருன்னு. அது அடுத்தது ஒரு சொன்னார், ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்துடுவேன்னாரு. உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது ஷூட்டிங்கில் இருக்கார், அதுக்குள்ளேயே போக விரும்பலை. ஏன்னா விஜய் அந்த இதை முடிச்சு கொடுத்துட்டு வரதில் முனைப்பில் இருக்கார். ரைட், நீங்கள் தானா உலகம், நீங்கள் தானா தாவேக்கா? புஷியானதுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஏன் இருக்கிறார், எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியல. இன்னொருத்தர் வெங்கட்ராமன். நம்ம திருப்பி திருப்பி இதுதான் கேட்குறோம். கட்சி இப்போ கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தார்னா எனக்கு என்னென்னு கண்டவங்கள பொறுப்பில் போட்டதுனால தான் சினிமாவில் சார்ந்து வந்த கமல்ஹாசனுக்கு அரசியல் தெரியாது. பேசலாம், அரசியல்ன்றது வேறு. அப்போ அரசியல் தெரியாது. கூட நல்ல ஒரு அரசியல் தெரிஞ்சவர் இப்போ விஜயகாந்த் இருந்தார், ஒரு கரெக்டான அந்த இதை கொண்டு போனார். பண்டூட்டி ராமச்சந்திரன் மற்றவங்க வச்சுட்டு ஒரு அரசியல் நகர்வு இருந்தது. என்ன தான் ஜூனியர் இருந்தாலும் சீனியர்கள் பேச்சு கேட்டு அது ஒரு அரசியல் கட்சியாக போச்சு. அதற்கு பிறகு சீமான் எடுத்துக்கங்க, ஒரு அரசியல் நிகழ்வாக போய்கிட்டு இருக்குது. அவங்களுமே நான் 2-3 விஷயத்தில் டிஃபர் ஆகிறேன். அவங்க வந்து இந்த சில விஷயங்களில் போராட்டன்றதே இல்லாமல் நேரடி சவால் விடுறது, இதற்கான வழிமுறை இருக்குது, அதை விட்டுட்டு வேறு வழிமுறையில் இன்னும் கொஞ்சம் வேறு பிரச்சனை எடுத்துக்கிட்டு இன்னும் பிரச்சனை இழுத்து போட்டுக்கிறதுன்னு அவங்க சைடு. இவர் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தான்னு தெரியாத பல தடவை பேசிட்டோம். அப்போ அதே பாணியில் தான் நான் போவேன். நான் வந்து எனக்கு பொருளாளராக ஒரு ஆடிட்டரை தூக்கி போடுவேன். அவருக்கு என்ன அரசியல் தெரியும், முடிஞ்சிச்சு. இவர் யார், ஒரு தொகுதியில் பாண்டிச்சேரியில், தமிழ்நாட்டை பற்றி தெரியாதவர், பாண்டிச்சேரியில் இது உங்களுடைய விசுவாசி, உங்களுடைய சங்கம், இது அதெல்லாம் ஓகே, நான் மறுக்கலை. ஆனால் அரசியல் கட்சி நீங்கள் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளே ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்ற லெவலில் அடுத்த ஓராண்டில் தேர்தலை சந்திக்க போகிற நிலமையில் எனக்கு என்னென்னு இருக்கிற ஒருத்தர் தூக்கி போட்டிங்கன்னு அர்த்தம். தலைமை நிலை செயலாளர் யாருன்னு தெரியாது, அவருடைய மேனேஜர். அப்படியா, பனையூர் ஆஃபீஸுடைய மேனேஜராக இருக்கார் அவர், தலைமை நிலை செயலாளர். அப்போது இந்த அரசியல் கட்சி எப்படி அடுத்த கட்டத்தை தூக்கி நகரும்? புஷியானந்துக்கு எத்தனை மாவட்டம், 38 மாவட்டம். அது ஒவ்வொரு மாவட்டமும் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டால் கூட 234க்கு 118 மாவட்ட செயலாளர். சரி, அது வேணாம், ஓரளவு ஒரு 70-80 மாவட்ட செயலாளர். அவங்க கணக்குப்படி தொகுதிக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. தொகுதிக்கு ஒன்று 234 மாவட்ட செயலாளர். அப்படிதான் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பகுதி செயலாளர்கள், அப்புறம் வட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், அது இதுன்னு பார்த்தா ஆயிரக்கணக்கில் பொறுப்புகள் வரும். இது வரைக்கும் ரொப்பில், இது வரைக்கும் நிரப்பில். அதுக்கு வந்து தயாக்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் இயக்கம்ல தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கோம், மக்கள் இயக்கத்தில் நிர்வாகிகள் மட்டுமே 9 லட்சம் பேரை வச்சு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், அதனால் எங்களுக்கு ஒரு மேட்டர் கிடையாது, நாங்கள் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்களா? நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து ஒழிச்சு வச்சுருக்கீங்களா? இந்த பிரச்சனை ஊர அளவுக்கு பற்றிக்கிட்டு எரியுது. உங்களுடைய மாணவர் அமைப்போ, மகளிர் அமைப்போ, இல்லை இதுவோ ஏதாவது ஒரு போராட்டம் ஆரம்பிச்சாங்களா, இல்லை எங்கேயா போராடினாங்களா? ஒவ்வொன்றுக்கும் மாநில தலைமையை என்ன சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு நிலமை தானே. போராட்ட குணம் இல்லாமல் தலைவன் ஒருத்தன் இருக்கிறதுனால தானே. விஜயை விட்டுருங்க, நான் விஜயே சேர்த்துக்கல கணக்கில், அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க சொல்கிறவங்க. விஜய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த பிரச்சனைக்கு போய் ஒரு சென்னை மாவட்டத்தில் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு போராட்டம் நடத்துங்க, அரசு கூட அவங்க தப்பு இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புஷியானந்த் இருக்காரா, வெங்கட்ராமன் இருக்காரா, ராஜசேகர் இருக்காரா, இல்லை அந்த தாகிரா இருக்காங்களா, யார் இருக்கா? சரி, உடனடியாக இந்த பிரச்சனைக்காக ஒரு ஒருங்கிணைந்த போராட்டம் கட்சி சார்பாக எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த பாஜக கூட பண்ணாங்க. பண்ணிவிட்டு அரெஸ்ட் ஆனீங்களா, ஒரு பேட்டி கொடுத்தீங்களா? எதுவுமே இல்லை. இல்லை, இது வந்து கேட்டர் கிட்ட அந்த ஒரு பிரச்சனை இல்லை, தலைவர்கிட்ட தான் இருக்குது. ஆமாம். ஏன் அப்படின்னா, அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டார் அமித்ஷா. அப்படிங்கும்போது தூத்துக்குடியில் தாவேக்கா போராட்டம் பண்ணாங்க, தூத்துக்குடியில் தன்னிச்சையாக போராட்டம் பண்ணாங்க, அங்கே மட்டும் போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஆட்கள் வந்து சரி இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அங்கே இருக்க லோக்கல் பொறுப்பில் இருக்க அல்லது பொறுப்பு வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அவங்களுடைய ஆட்களை கூட்டு வந்து களத்துக்கு வந்து ஒரு நாள் போராட்டம், அடையாள போராட்டம் பண்ணாங்க. அது மற்ற மாவட்டங்களில் வரல. ஒருவேளை வந்து
அவங்களுக்கு தயங்கிட்டு மேபி அந்த நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, படை வீரர்களுக்கு பஞ்சம் இல்லை, தளபதிகளுக்கு தான் பஞ்சம். தளபதிகள் என்பவர்கள் போரில் ஈடுபட்டவர்களாக இருக்கணும், அட்லீஸ்ட் போரில் இறங்குபவர்களாவது இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? கரெக்டாக 1 வருஷம் இருக்குது. அடுத்த 2 மாதம் விட்டுருங்க. 2026 பிறந்தவொடனே ஜனவரி பிப்ரவரியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் பிப்ரவரி எண்டில் அறிவிச்சிருவாங்க. அந்த 1-2 மாதம் கூட்டணி அதுன்னு ஓடிட்டுருக்கும். 1 வருஷம் உங்களுக்கான போராட்ட காலம். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? கீழே இருக்கவங்க கேட்குறாங்க, நம்ம கேட்கல. ட்விட்டர்லலாம் போய் பாருங்கள், அப்படியே ஓப்பனாக போடுறாங்க. பல பேர் நொந்து நூலாக இருக்காங்க. எதுவுமே அசைவில்லை, எங்கேயுமே மாவட்டம் இது இல்லை. யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரில. ஒரு போராட்டம் நடத்துனாங்க, உண்மையிலே சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணும்போது தாவேகா தொண்டர்கள் சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்மளும் எதாவது பண்ணணும், போராட்டம் நடத்தணும். இல்லை, அதில் ஒரு ட்வீட் வந்து தாவேகா தொண்டர் போட்டிருந்தது தான், அதிமுக போட்ட வழக்கில் சூமோட்டோ எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ன உடனே கீழே வந்து அதில் செய்தியாளர் போடுறதுக்கு கீழே வந்து பதிவு தாவேகா தொண்டர் போகிறார். இப்படி சட்ட ரீதியாக நம்ம வந்து கட்சி எடுத்துகிட்டு போனோம், அதுக்கான வேணாம் ஆட்களை வந்து கட்சிகளை பொறுப்பு கொடுங்க, இன்னமும் ரசிகர்களை கொண்டு ரசிகர் மனப்பான்மையில் இருக்க ஆட்களையே கூட வச்சுக்கிட்டு இருந்தா கட்சி நம்ம நடத்த முடியாது, சட்ட போராட்டத்துக்கும் நம்ம இறங்கணும் அப்படின்னு தொண்டர்கள் விரும்புகிறாங்க. நம்ம இந்த பேட்டியை பார்க்குற தாவேகா தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். பல தடவை நான் பேசியிருக்கேன். ரொம்ப அழகாக கட்சியை கொண்டு போகிறாரு. முதல்ல அணிகளை அமைத்து விட்டார். வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, சமூக ஊடக அணி, இப்படியெல்லாம் அமைச்சிட்டாரு. ரொம்ப தெளிவாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றார். இதே வார்த்தையை நான் பல தடவை பேசியிருக்கேன். அந்த வழக்கறிஞர் அணி என்னாச்சு? இலவச சட்ட பாதுகாப்பு வழக்கறிஞர் அணியுடைய மாநில நிர்வாகி போடுறதுக்கு நல்ல ஆளை போடாமல் எனக்கு என்னென்னு ஒருத்தரை போட்டான்னு உள்ள கட்சிக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. எல்லா விரல்களும் புஷி ஆனந்தை நோக்கி நீட்டி கொண்டிருக்கிறது. எல்லா தலைவர்களை கேட்டாலும் புஷி ஆனந்தை சொல்கிறாங்க. இவர் கட்சிக்கு ஆலோசனையாக போன தலைவர்களை கேட்டாலும் புஷி ஆனந்தை நோக்கி கையை நீட்டுறாங்க. திமுகலேருந்து இணைய வர்றவங்களே தடுக்கிறது யாருன்னா புஷி ஆனந்த்னு கையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அனைத்துக்குமான ஒரு ஷீல்டு மாதிரி இருந்துக்கிட்டு தவறாக விஜய்க்கு வழிகாட்டிக்கிட்டு கட்சியை கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைலூட்டான ஒரு இதை நோக்கி நகர்த்துற வேலையை பண்ணால் நீங்கள் எப்படி போராட்ட காலத்துக்கு போக முடியும்? புரியுதா? ரெண்டாவது, கட்சி இப்போ அடுத்த கட்டத்துக்கு இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் நிர்வாகி போட்டு அவன் நல்லவனா கெட்டவனா, போதை மருந்து கடத்துறவனா, சாராயம் கடத்துறவனா, இல்லை நல்லவன் ரொம்ப நல்லவன் போராட்ட குணம் உள்ளவன், இதெல்லாம் பார்க்கறதுக்கு 6 மாதம் ஆகும். இதில் நீங்கள் கட்சி போராட்டங்களை எடுத்து செல்றதுக்கான மிலிட்டன்ட் லீடர்ஸ் இருப்பான் மாவட்டத்தில். டக்குன்னு ஒரு பிரச்சனை இறங்கிடுவான். நீங்கள் சொன்னீங்களா தூத்துக்குடி, அந்த மாதிரி இறங்குவாங்க. இப்போ சென்னையில் இந்த பிரச்சனை சென்னை மாவட்டம் 4 பிரிச்சுருந்தா 4 இடத்துல நடத்துவாங்க. போஸ்டர் யுத்தம் பண்ணுவாங்க, ட்விட்டரில் பண்ணுவாங்க. இது எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு கையை கட்டியில் போட்டு வச்சுருக்கீங்க. யார் நிர்வாகி, யார்கிட்ட போய் கேட்குறது, யாருக்குமே தெரியலையே. அப்போ இந்த விவகாரம்லாம் பண்ணால் நீங்கள் எப்படி ஒரு மிலிட்டன்ட் பார்ட்டியாக போக முடியும்? இந்த கவலை நான் சொல்ல, கீழே பேசுகிற தாவேகா நிர்வாகிகள் பலர்கிட்டே நம்ம பேசும்பொழுது பலரும் சொல்கிறது தான், என்ன சார் இது, யார்கிட்ட போய் எங்கே போய் கேட்குறதுன்னு தெரில சார். இது அவரை கேட்டால் இவரை கேட்கணும், இவரை கேட்டால் அவரை கேட்கணும். யாருமே எதை பற்றியும் அசையவே மாட்டேங்கிறாங்க சார். ஒரு பிரச்சனையை கொண்டு போகிறதுக்கே இதுவாக இருக்குது சார். கட்சியில் புதுசாக யாரையா சேர்க்குறோம், ஒரு நிர்வாகி மாவட்டத்தில் பேசுகிறாரு, ஒரு திமுக நிர்வாகி, எனக்கு இஷ்டம் இல்லைப்பா, நான் தாவேகாக்கு வர்றேன்ப்பா, யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு கேட்குறாரு. சார் நானே கான்டாக்ட் பண்ண முடியாது, யார்கிட்ட சார் இருக்காரு? இந்த நிலைமை எல்லா இடத்துலையும் இருக்குது. அதிமுகலேருந்து ஒருத்தர் வரேன்றாரு, பாஜகலேருந்து ஒருத்தர் வரேன்றாரு. ஒன்றுமே யார்ட்டையும் பேச முடியல சார். வெயிட் பண்ணுங்க சார்ன்றேன். ரெண்டாவது இவர் என்ன போய் பேசுகிறாரு, போஸ்டர் ஓட்டர் போல இவருக்கு தான் பதவி. இது எந்த கட்சி தலைவரும் எந்த காலத்தையும் யாருமே முடிவு எடுத்ததில்லை. முதலாளித்துவ கட்சிகளில் கிடையவே கிடையாது இந்த முடிவு. தகுதி உள்ளவர்கள் வந்தால் தகுதி உள்ள பாண்டியன் தனியாக கட்சி நடத்தியிருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் நேராக சேர்ந்தோன்னே நேராக அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க, மாநில செயலாளர்லாம் ஆனார். மார்க்சிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் அது கிடையாது. அதில் கூட ஸ்பெஷல் யூனிட்னு தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் வாங்கன்னு சொல்லுவாங்க. கமல்ஹாசன் கூட அதோட கேட்டதாக கேள்விப்பட்டேன். நீங்கள் வகுப்பு எடுக்க முடியுமா? வகுப்புலாம் எடுக்க முடியாது, பார்ட்டியில் இணைஞ்சிக்கிங்க, காலப்போக்கில் நீங்களே அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக தகவல். அப்போது ஸ்பெஷல் யூனிட்டு தனியாக இருக்கும். அது நான் முதலாளித்துவ கட்சி அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நேராக போய் உக்காந்துடலாம். ஆனால் அதுக்கு கூட இங்கே வழி இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வித அசைவுமின்றி அந்த வசூல் ராஜா MBBSல இருக்கிற மாதிரி இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு அறிக்கை விட்டார். அடுத்து என்ன? இன்றைக்கி ஆளுநர் காலையில் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதில் ஒரு அறிக்கை எழுதியிருக்காரு, தான் கைப்பட எழுதி வச்சிருக்காரு. அதை எத்தனை பேர் விமர்சனம் பண்ண போகிறாங்களோ தெரியல. சரி, அவருடைய அக்கறையெல்லாம் பாராட்டுறோம். அதே நேரத்தில் நீங்கள் என்ன இந்த விஷயத்தில் சட்ட ரீதியாகவோ இல்லை வேறு எதுலேயோ அதில் நாங்கள் கேவியட் போட்டு நாங்கள் இணைஞ்சிக்கிறோம், அந்த சோ மோட்டல் நாங்கள் இணைஞ்சிக்கிறோம், இதில் அந்த CBI கேஸ் எதுவுமே இல்லையே, உங்கள் சட்டம் எதுவுமே பண்ணலையே, போராட்டம் நடத்தலையே.
மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்பு, எந்த அமைப்பும் போராட்டம் நடத்தலையே. நேராக போய் ஆளுநரை பார்க்குறீங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது எதுக்கு ஆளுநரை பார்க்குறீங்கன்னு தெரியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மாணவிக்கு நிதி அளிக்கிறதுக்காக அவர் முடிவு பண்ணதாக ஒரு தகவல். ஒருவேளை ஆளுநரை பார்த்து சான்சலர்ன்ற முறையில் ஏதாவது நிதி கொடுத்தாரா தெரியல, இனிமேல் தான் தெரியும். அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மழை நிவாரணம், இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருக்காருன்றாங்க. இதுவும் போக போக என்னன்றது. அதுலேயும் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆளுநர் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சுட்டு ஒரு என்ன சந்தித்து மனு கொடுத்தோம் இதான் மனுவாக கொடுத்தோன்னா அந்த மனு காப்பி வரும். 2020 திமுக வந்து ஒரு புகார் பட்டியல் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட் காப்பியவே வெளியே கொடுத்தாங்க. இங்கே முதல் முறையாக ஆளுநரை சந்திக்கிறாங்க. சந்தித்து முடிச்சுட்டு ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே கூட வந்து தெருவை கூட தாண்டலை. அதுக்குள்ளே ஆளுநர் எங்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு போட்டு இது நாங்கள் மனு கொடுத்தா ஆளுநர் பதில் சொன்னார் அப்படின்னு ஒரு அறிக்கை டிஃபால்ட்டாக ரெடிமேடாக வச்சு ட்விட்டரில் அடிக்கிறாங்க. அப்படின்னா அப்போ எல்லாமே டெம்ப்ளேட்டாக ஒரு விஷயம் வச்சுக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த நடைமுறை வந்து தமிழக அரசியலுக்கு இது வந்து உதவாதுங்க. நீங்கள் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்தேன், நேரடியாக இந்தந்த விவகாரத்தில் புகார் கொடுத்துருக்கேன், இந்தந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா சொல்லியிருக்கேன்னு ஒன்று விஜயை ப்ரெஸ்ஸை பார்க்கலாம். அவ்வளோ தூரம் வராருல்ல. ஆளுநர் மாளிகை வெளியில் லிமிட்டட் ப்ரெஸ் தான் இருப்பாங்க, உங்களை யாரும் போட்டு நெருக்கிலாம் தள்ள மாட்டாங்க. அங்கே கூட ப்ரெஸ்ஸை பார்க்க முடியல. ப்ளஸ் புஷி ஆனந்தும் ப்ரெஸ்ஸை யாராக பார்த்தாங்களா? இல்லை, யாரும் பார்க்கல. இதில் எனக்கு வந்து காருக்குள்ளே ஏறதுக்கு முன்னாடி கையை காட்டிட்டு போயிட்டார். இதில் எனக்கு வந்து தகவல் உள்ளே ஆளுநர்கிட்ட போகும்போதே வெங்கட்ராமன் வந்து நல்லா ஆங்கிலம் அறிந்தவர். ஆனால் அவருக்கு அந்த அரசியல் இந்த விவகாரம் எதுவுமே இதாகலை, கன்வே பண்ண முடியல. புஷி ஆனந்து அவராலையும் கன்வே பண்ண முடியல, விஜய்னாலையும் சரியாக கன்வே பண்ண முடியல. ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அந்த இது மனு கொடுத்துட்டு வந்தாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாமே ஒரு அதுக்கேற்ற இப்போ விஜயகாந்த் வந்தார்னா அவரும் திரைத்துறையில் தான் வந்தார். அதற்கேற்ற ஆட்களை வைத்து கொண்டார், நல்ல மூத்த அரசியல் தெரிந்தவர்கள். இதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி பற்றி ஒரு இது கட்சிக்குள்ளே சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ இவர் இருக்கார், பிரசாந்த் கிஷோர் இருந்தார், அவர் திமுகக்குள்ளே யாரை நியமிக்கணும் அதெல்லாமா சொன்னார். சிடிஆர் கொடுக்கணும், கேம்பெயின் எப்படி பண்ணணும்னு சொன்னார். மீறி சொன்னாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு திமுக கேம்பெயினில் கூட நீங்கள் இப்படி போகணும், இந்த இடத்துல டீ கொடுப்பாங்க சார், ஃப்ளாஸ்க்லேருந்து வெளியில் டீ கொண்டு வந்து கொடுத்து அந்த ஹோட்டல்லே போட்ட மாதிரி கொடுப்பாங்க, அதை குடிக்கணும் சார், இந்த கலர் ட்ரெஸ் போடணும் சார், சைக்கிள் ஓட்டணும் சார், ஸ்டேஜ் இப்படி போட்டிருப்பாங்க, இங்கே நின்று இப்படி கும்பிடுங்க அப்படின்னு எப்படி நிற்கணும், எப்படி நடந்து வரணும், என்ன தோரணம் காமிக்கணும், இதுதான். ப்ளஸ்ஸு ஸ்ட்ராட்டஜி, வெயிட்டேஜ், இந்த யாருக்கு வேட்பாளர் கொடுக்கலான்றத கூட கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. கட்சி வந்து இது பண்ணணும், இப்படி இப்படி இருக்கணும், லிஸ்ட் கொடுத்தாங்க, அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது. ஆனால் இங்கே அவர் தகுதிக்கு மீறி நிரம்ப தலையிடுகிறார், நிர்வாகிகள் நியமனத்திலையும் தலையிடுறாருன்ற அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு வந்து எப்படி நிர்வாகிய தலையிடுற அளவுக்கு இல்லை, அது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாண்டி அவருக்கு எப்படி புரிதல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு அதுதான் பிரச்சனை. நான் ஏன் இவர் இதில் தலையிடுறான்றதுக்கு தான் அந்த புரிதலை பற்றி பேசுகிறேன் நான். அவரும் பொதுச் செயலாளரும் இணைந்து தனக்கான இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ அது வந்து கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தையும் ஒரு மனவேதனையும் சோர்வையும் உண்டாக்கியிருக்கிறது அப்படின்றாங்க. இது எப்படி விஜய்கிட்ட போய் சேரும்? நம்ம பலர்கிட்டையும் பேசும்பொழுது சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்றாங்க. அப்போ நான் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்றதுலாம் வேறு. ஒரு பொதுவான அரசியல் செயல்பாடு எப்படி போகணுன்றது ஒன்று இருக்குது, அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தானோ என்னவோ ஆதவ அர்ஜுன்லாம் லேட் பண்ணிகிட்டு இருக்காரோ என்னவோ எனக்கு தெரியல. ஏன்னா இது எல்லாமே கடந்தால்தான் ஒரு அரசியல் கட்சி ஸ்பீடப் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வராக இருந்து கட்சி தலைவராக இருந்து கட்சியை வழிநடத்தி போனதில் 2 உதாரணம், ஒன்று கலைஞர், ஒன்று ஜெயலலிதா. 2 பேருமே அதில் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ எந்த பொறுப்புலையும் இல்லை, எதுவும் இல்லை. நடிகராக இருந்து கட்சியை பெருசாக கொண்டு போனதில் பெரிய உதாரணம் எம்ஜிஆர், அடுத்து விஜயகாந்த். அப்போ நடிப்பு அப்படின்றப்போ நடிப்பையும் விஜயகாந்தோட எம்ஜிஆர் ஒரு படி மேலே. ஏன்னா அவர் அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நடிச்சிருந்தார். சீமான பிறகு நடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நிப்பாட்டினார். இவங்க எதிர்கட்சிகள்லாம் பிரச்சனை பண்ணாங்க, நிப்பாட்டினார். அந்த டப்பிங் மட்டும் முடிச்சுட்டு கொடுத்துட்டாரு மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன். மற்ற படங்கள் அண்ணானியன், தெய்வம், என் கேள்வி என்ன படம்லாம் ட்ராப் பண்ணிட்டார். அப்போது அவர் நடிச்சுக்கிட்டு அந்த காலத்தில் என்னங்க ட்விட்டர் இருந்ததா, என்ன இருந்தது, ஊர் ஊராக போய் பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு எல்லாம் தான் பண்ணியிருந்தார். அதை விடவா? அப்போது உழைப்பை செலுத்தணும், கூடுதலாக செலுத்தணும். உங்களால் முடியல, நீங்கள் அதில் கவனம் செலுத்துறீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தலைவர்கள், திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு அடுத்த தலைவர்கள் மக்களை சந்திக்கிற, ப்ரெஸ்ஸை சந்திக்கிற, எனி டைம் அவைலபிளாக இருக்கிறவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி ஆஃபீஸ் பேரர்ஸ்னால் 2 அர்த்தம் தான் வரும். ஆஃபீஸ்லேயே நிர்வகிக்கிறவங்க ஆஃபீஸ் பேரர்ஸ் தான், கட்சியுடைய நிர்வாகிகளையும் ஆஃபீஸ் பேரர்ஸ் தான் சொல்லுவோம்.
அந்த மாதிரி ஆட்கள் தான் தேவை தவிர, அரசியல் அறிந்தவர்கள் தான் தேவை தவிர, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், தொண்டர்கள் மனசோர்வில் இருக்காங்க. இல்லை, இப்போ அது நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த மனு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கட்சிக்காகவோ இல்லை பொலிட்டிக்கலாவோ சோஷியலாவோ ஏதாவது ஒரு இம்பாக்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த இவர் போய் ஆளுநரை பார்த்தது திமுக ஆளுங்கட்சினால் எப்படி மடைமாற்றப்படும்னா, பாஜகவுடைய பி டீம் இவர், பாஜகவுடைய இது பண்ணுறதுக்காக அந்த ஆப்ரேஷனுக்காக இவர் கவர்னர் சந்திச்சார். பார்த்தீங்களா, மற்றதெல்லாம் கவர்னர் எலைட் அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது சில பேர் எலைட்டுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அது எலைட் அரசியல் மாதிரி தானே. கமல்ஹாசன் எலைட் அரசியல் தானே பண்ணார். அதனால் எலைட் அரசியலை விட்டு கலா அரசியலுக்கு வரணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும். இவர் கவர்னரை போய் பார்த்ததுன்றது வந்து இவரை எளிதாக பாஜகவுடைய பி டீம் மடைமாற்றுவாங்க. ஏற்கனவே இந்த செயல்பாடின்மை காரணமாக இவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதோ இல்லை திமுக கூட்டணி வீழ்த்தணுன்றதானே ஒரு குறிக்கோள். அப்போ அந்த கூட்டணி வீழ்த்துறதுக்கான வியூகம் அமைக்கிறதுலே இவர் இன்னை வரைக்கும் எதிலுமே அசையாமல் இருக்கிறதுனால, இவர் அண்ணாமலை 2024 எப்படி திமுக கூட்டணி வெற்றிக்காக உழைத்தாரோ சேம் அதே வேலையை இவர் 2026 பண்ண போகிறாரு அப்படின்றத விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இல்லை, இன்னைக்கு போய் மனு கொடுத்ததையுமே வந்து அந்த பார்வையில் பார்க்கக்கூடிய அப்படிதான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து அதிமுக பெரிய அளவில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவோட தலைவர்கள் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒற்றை போஸ்டர்ஸ் வந்து கிழிக்கப்பட்டுக்கிட்டு எந்த தடவையும் இல்லாத அளவிற்கு யார் அந்த சார் என்ற போஸ்டர் இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக கொண்டு சென்று விட்டது. முதல் முறையாக நேற்று வந்து ஒரு மாலில் அந்த பதாகையை பிடிச்சிருந்துட்டு அது ஒரு, அதாவது அவங்களுடைய போராட்ட வடிவம் இருக்குல்ல. இப்போ சாட்டை அடித்து இவர் கவர்ந்தார்ல, மறுநாள் இவங்க இதில் கையில் எடுத்து இப்போ யார் அந்த சார்ன்ற அந்த போஸ்டர் இருக்குல்ல, இதுதாங்க போராட்ட வடிவம். இப்போ இதில் யார் ஃபேமஸ்னால் கம்யூனிஸ்டுகள் தான். அதுலேயும் டிஒஎஃப் இவங்க தான். எப்படின்னா விதவிதமாக யோசிப்பாங்க. இந்த டயர் தட்டிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இவங்க என்னென்னவோ யோசிச்சுட்டு போஸ்டர் செலவு பண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. சிபிஎம் டைபியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் 10 இளைஞர்கள் சேர்ந்து பழைய சைக்கிள் கடையில் போய் சைக்கிள் டயர், ரோட்டில் கிடக்கிற டயர் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து அது மேலே நாங்களாம் பண்ணியிருக்கோம், மேலே பேப்பரை ஒட்டி ஒரு சின்ன இதை வாங்கி எழுதி டக்கு டக்கு டக்குன்னு மாட்டி விட்டு ஒரு பிரச்சாரமாக போயிடும். ரோட்டில் அங்கங்கே மலைத்தன்னைக்கு நாற்று நடுறது, சைக்கிள் இது நம்ம இது வண்டி மேலே காரை ஏற்றிட்டு போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் போராட்ட வடிவங்கள். இதெல்லாம் வந்து பெரிய ரீச்சு. கழுதைக்கு மனு கொடுக்கறது, ஏன்னா அரசாதிகாரத்துக்கு என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், அப்போ கழுதை கொடுக்குது காலை கொடுக்குறதுன்னு. அப்போ இதெல்லாம் போராட்ட வடிவங்கள். இந்த மாதிரி ஒரு வடிவம் நேற்று நம்ம பார்த்தோம். நீங்கள் மாலில் மற்ற இடங்களில் யார் அந்த சார்ன்ற வார்த்தையை நீங்கள் ஹேஷ்டேக் பிரபலப்படுத்துகிறாங்களா, அது மாதிரி இதை பிரபலப்படுத்துகிறாங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்குங்க, ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த மடைமாற்றத்துக்கு தான் இன்னைக்கு இந்த சம்பவமே நடைபெற்றிருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் இன்னைக்கு அவரை சுற்றி தானே பேச வைக்கிறாரு, அவரை சுற்றி பேச வைக்கிறாரு. இதை வந்து இவங்க யாரும் திட்ட மாட்டாங்க, அப்படி போவாங்க. இல்லை, அதுலேயும் அதான் இப்போ ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அண்ணாமலை செய்ததை வந்து திமுக மடைமாற்றும் அரசியல்னு பேசினவங்க இங்கே விஜய் பேசும்போது வந்து திமுக உதவுறாருன்னு பேசாமல் அதை பாஜக பிடிங்கிற பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. அதுலேயும் வேற மாதிரி கொண்டு போகிற வேலைலாம் நடக்கும். மொத்தத்தில் இந்த விவகாரம் வந்து இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பாமக மேட்டரில் இந்த விவகாரம் பின்னாடி போயிடுச்சு. இப்போ எஸ்ஐடி டீம் அவங்களுடைய இதை ஆரம்பிச்சிருக்காங்க, கஸ்டடி கேட்டிருக்காங்க. கஸ்டடியும் வந்து பல விசாரணைகளில் கொண்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டிகள், இந்த கோர்ட்டு கேட்டது, இதெல்லாம் தாண்டி இதில் எப்படி போகும்னா, அந்த நபருக்கு எங்கேருந்து கால் வந்ததுன்றதை எடுத்துருவாங்க. என்ன தான் ஃப்ளைட் மோடு, அந்த பொண்ணு கால் வந்ததுன்னு தான் சொல்லியிருக்குது. அப்போ ஃப்ளைட் மோடு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ளைட் மோடு போட்டிருந்தாலும் தெரிஞ்சிடும். கேஜெட்ஸு செல்லுன்றது வந்து கிட்டத்தட்ட சனியன் தான். நீங்கள் உங்களுக்கு என்ன யூஸ் ஆனாலும் அது ஒரு சனியன். எப்படின்னா, நீங்கள் யார் கூட தொடர்பு வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு பான் சைட்டு பார்த்துருந்தீங்கன்னா அதை நான் 2 மாதம் முன்னாடி பார்த்தேன், அதை கூட நான் வந்து ஹிஸ்ட்ரியில் போய் டெலிட் பண்ணனா கூட எடுத்துடலாம். நீங்கள் ஏதாவது படத்தை அனுப்பிச்சிங்க, அதையே நான் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் போட்டேன் அப்படின்னாலும் எடுத்துடலாம். உங்களுடைய கேஜெட்ஸ் கையில் இருந்ததுன்னா உங்கள் ஐபி அட்ரஸ்ஸு எல்லாமே எடுத்து நீங்கள் யார் கூட பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, நம்மளுடைய வாழ்க்கையோட மொத்த ஜாதகமும் நம்முடைய இது அங்கே இருக்குது. அப்போ அந்த பையன் வந்து இந்த ஞானசேகரன்றவர் யாருக்கு பண்ணார், என்ன பண்ணார், இந்த வீடியோ எடுத்ததை கூட அவர் தெம்பா போய் எங்கே போயிருக்காரு, அவர் ஒரு சர்ச்சில் எங்கேயோ இருந்தார், மறுநாள் நைட்டு தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க, தெம்பா இருக்கார். அப்போ அவர் அதுக்குள்ளே இந்த வீடியோவை எங்கெங்கே எதாவது அப்லோட் பண்ணாரா, யாருக்காவது அனுப்பிச்சாரா, குரூப்பில் ஷேர் பண்ணாரா, அதே மாதிரி இவர் அனுப்பின குரூப் வச்சுருக்காங்களா, அந்த டெலிகிராம்லாம் பார்த்தீங்கன்னா
இதுக்குன்னே பைத்தியக்காரன் குரூப் இருக்கும். இதில் ஒரு யூடியூப் சேனலில் அவர் வீட்டு பகுதியில் இருக்க ஆட்கள்னு சொல்லிட்டு போயிட்டு எடுக்கிறாங்க. அவர் ஃபேஸை ப்ளர் பண்ணியிருக்காங்க. பட் அவர் பேசுகிறார், இந்த மாதிரி குரூப்பில் இருக்காரு, இவருக்கு சில கட்சி சார்ந்த ஆட்கள், அதிகார பின்புல ஆட்கள் தொடர்பு இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க, அதில் எங்கள் பகுதியில் இருக்க சிலரை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவங்க துறை சார்ந்து வச்சுருப்பாங்க. இந்த பெரும்பாலும் அந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு ஃபேமிலி குரூப்னு ஒன்று இருக்கும். வீட்டில் இருக்கிற அவங்கெல்லாம் பார்த்தா காலைல குட் மார்னிங்கு, அப்புறம் அதை பார் இதை பார், அது மோட்டிவேஷன் போட்டு சாவடிப்பாங்க. ஃபேமிலி குரூப் பார்த்துருக்கீங்களா? அதில் இந்த இவர் மோகன சுந்தரம் பட்டிமன்றம், அவர் இதை பற்றி ரொம்ப அழகாக காமெடியாக பேசியிருப்பாப்பில். குட் மார்னிங் போட்டு ஏன் குட் மார்னிங் போடலன்னு கேட்டு திட்டுவானோ ஃபோன் பண்ணி, ஏன் பார்க்கலன்னு ஒரு கேட்பானோ. இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்மளும் அனுபவிச்சிருக்கோம். எனக்கெல்லாம் இது எரிச்சல் தர்ற விஷயம் இதெல்லாம் இது. ஆனால் நம்ம பத்திரிகையாளர் இருக்கிறோம். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 குரூப்பில் இருக்கேன். வந்ததே வர குரூப்பாக இருக்குது. நம்மளும் அந்த மாதிரி 10 குரூப்பில் நம்ம லிங்க்லாம் போடுறோம். கிவ் அண்ட் டேக் பாலிசி பல இது வந்து சில குரூப்லலாம் கிரிஞ்சின்னுவாங்களே, அந்த மாதிரி அவரவர் கருத்தை சொல்லி போடுறதெல்லாம் இருக்குது. ஸோ பூமர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி தான் இது. ஆனால் இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த கொஞ்சம் பேர் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு குரூப்பாக இணைஞ்சி வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டு பீட்டு படம், போர்ன சைட்ஸு இதெல்லாம் போட்டுறது. இதில் தான் இந்த வந்து குழந்தைகளுக்கான அந்த ஆபாச இதுகளை வந்து ஷேர் பண்ணி மாட்டுறது. அமெரிக்காவிலேருந்து ஒரு இது அனுப்பிச்சாங்க, ஞாபகம் இருக்குதா? 2000 பேர் இந்த வீடியோவை டவுன்லோடு பண்ணி ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போயின்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லை, அப்படியே விட்டாங்க. ஏன்னா யாரெல்லாம் மாட்டினாங்கன்னு தெரியுதுனால விட்டுட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு குரூப் வச்சுருப்பாங்க அதெல்லாம். அப்போ தம்பி இந்த மாதிரி வேலையை செய்கிறான்னா இவன் மனநோயாளி தான். இதே மாதிரி ஒரு 10 மனநோயாளியை சேர்த்துக்கிட்டு ஒரு குரூப் வச்சுருப்பாப்புல. அப்போ அந்த குரூப்பில் யார் இருக்கா, இதெல்லாம் அந்த விசாரணையில் வந்துடும். அப்போ அந்த குரூப்லேருந்து எங்கெங்கே போச்சு, இதில் வெப்சைட்டில் போட்டிங்களா, எங்கெங்கே சேமிச்சிங்க, யார் யாருக்கு அனுப்பிச்சிங்க, இது ஒரு தொடர் இதுவா, நீ மட்டும்தான் அந்த வேலையை பண்ணுறியா, இல்லாட்டி மாப்பிள்ள நீ இந்த காலேஜ் நான் அந்த காலேஜின்னு வேறு எவனாவது பண்ணியிருக்கானா, இந்த இது எல்லாமே விசாரணை கரெக்டாக நடந்ததுன்னா தம்பி மாட்டுவார். இல்லை இது எதுவுமே இல்லை, இவன் தனிப்பட்ட முறையில் பைத்தியக்காரன். ஒரு கவிஞர் ஒருத்தர் உள்ளாடையை திருடி மாட்டினார், ஞாபகம் இருக்குதா? மதுரையிலேயும் எல்லோரும் மதிக்கின்ற கவிஞர். ஆனால் அவருக்குள்ளே ஒரு உலகம் இருந்திருக்குது. அது சகஜம்தான். நீங்கள் வந்து மனப்பிறழ்வு வந்து மனிதருக்கு மனிதர் வேறுபடும். வெறும் செருப்பை தூக்கிட்டு போய் சுய இன்பம் அடையிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இது வாட்சி கூட சில பேருக்கு இதாகும். அந்த மாதிரி மனிதர் மனன்றது வித்தியாசங்க. அது நூல் பந்துங்க. உளவியலில் போனீங்கன்னா அவ்வளோ இருக்குது. அப்போ இவன் வந்து அந்த மாதிரி ஒரு உளவியல் பைத்தியக்காரனாக இருந்தால் இந்த மாதிரி இந்த பொண்ணை மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கான், வேறு எங்கேயும் இது பண்ணலன்னா அதுவும் அந்த கேஜெட்ஸில் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் யார் அந்த சாரம் அந்த கேஜெட்ஸில் தெரிஞ்சிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீதிமன்றம் சொன்ன கருத்துக்களில் ஏற்கனவே பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு, அது புகார் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. அப்போது ஒன்று ஞானசேகரம் செஞ்சுருக்கணும், இல்லை வேறு ஏதோ சில சம்பவங்கள் நடைபெற்று வந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த தீர்ப்பு வெளியான அன்றைக்கு மதியம் வந்து ஆளுநர், பல்கலைக்கழகத்துடைய சான்சலர், அவரு போயிட்டு ஆய்வு நடத்துகிறாரு. நடத்தி முடித்த பிறகு அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், அண்ணா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன், அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதில் போன மாதம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அப்போ நாங்கள் லீடர்ஷிப்புக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். லீடர்ஷிப்னு சொல்கிறாங்க, யாரை பதிவாளராக இருக்கும், பதிவாளரா இல்லை வேறு யாரும், வைஸ் சான்சலர் இல்லை வேறு யாரும் இருந்தாங்களா, யாருக்கிட்ட லீடர்ஷிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதை சொல்கிறாங்க. நாங்கள் புகார் கொடுத்தோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம், அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அதைத்தான் கோர்ட்டு கேட்குது. உங்கள் போஸ்ட்டில் எவ்வளோ புகார் வந்தது, உங்களுடைய விசாகா கமிட்டியில் எவ்வளோ புகார் வந்தது, அதையெல்லாம் எப்படி விசாரித்தீர்கள், அது எத்தனை தீர்வு காணப்பட்டிருக்கிறது, எப்படி தீர்வு காணப்பட்டிருக்கிறது, இன்னும் எத்தனை பெண்டிங்கில் இருக்குது, டீட்டெயில் கொடுன்ட்டாங்க. இதெல்லாம் நான் கோர்ட்டு விட்டுறோன்னு நினைக்கிறீங்களா? அவர் விட மாட்டார். கோர்ட்டு விட்டால் கூட அந்த மதிப்பிற்குரிய SM சுப்பிரமணியம் அவர் விட மாட்டார். அவர் வேறு லெவல். அவர் எப்போ அரிதினும் அரிதாக ஆனந்த வெங்கடேஷ், ஜெயச்சந்திரன், இவர் நம்ம இதில் இருக்காப்புல ஜிஆர் சுவாமிநாதன், SM சுப்பிரமணியம், இதுக்கு முன்னாடி ஒரு சுப்பிரமணியம் இருந்தார், அவர், அந்த மாதிரி இருக்காங்க. சில பேர் அரிதினும் அரிதாக இருக்காங்க, விஷயத்தை வெளிக்கொண்டு வர இருக்காங்க. அதனால் இந்த விசாரணை SIT 3 ஆஃபீஸர்களும் அவங்களும் வந்து அந்த குழுவும் சிறப்பாக செயல்படும் நம்புகிறோம். அது விசாரணையின் மூலியமாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள்ன்றதுல நம்பிக்கை இருக்குது. இது என்னென்னா நம்ம விரும்புகிறது இனி நடக்கக்கூடாதுன்றது. ஏன்னா சின்ன பசங்க எல்லாமே
16, 17, 18 வயசில் அவங்க ஸ்கூலு முடிச்சுட்டு வரும்போது அவங்கள நீங்கள் எடுத்து மிரட்டினீங்கன்னா உண்மையிலே பயந்துருவாங்க. அப்போ அதை தான் இந்த கும்பல் பயன்படுத்திக்குது. இது வந்து எங்கெங்கே நல்ல வேலை அந்த பொண்ணு உண்மையிலேயே நான் பாராட்டுறேன், தைரியசாலின்னு. ஏன்னா தனக்கு ஒரு கொடுமை நடந்திருக்குன்னா அதை வந்து கொமைஞ்சி போய் உள்ளே இல்லாமல் அந்த பெற்றோர் ஐயோ நடந்துச்சு விட்டுருமா அப்படின்னு 12 மணி நேரத்தில் வந்து பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து தான் புகாரும் கொடுக்கப்பட்டிருக்குது, வந்து கூட அவங்க ஒரு தைரியமான ஒரு பெற்றோர். இன்னொன்று நமக்கு நடந்ததை வெளியில் கொண்டு வந்து அவனை விடக்கூடாதுன்றதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த விவகாரம் வெளியே வந்தால் இனி நடக்காது. இப்போ அந்த பொண்ணு கம்முன்னு போயிருந்ததுன்னா நான் சொல்கிறேன், நீ ஊருக்கு போகக்கூடாதுன்ற அளவுக்கு மிரட்டுறவன் நீ வந்தே ஆகணும்னு மிரட்டுவோம். அதுக்கப்புறம் நண்பர்களுக்கு விருந்து வைக்கிற வேறுபாடு நடக்கும். அப்போது இந்த வார்த்தையை வந்து ரொம்ப ரொம்ப அவமானத்தோடு தான் சொல்கிறேன். இந்த வேலையை அவன் பண்ணுவான். ஏன்னா இவர்கள் எல்லாம் மனப்பிறழ்வாளர்கள். இந்த மனப்பிறழ்வு உள்ளவனோட பழகிட்டு இருப்பானுங்க. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த வேலையை பண்ணுவானுங்க. இல்லை இவனோட மட்டும் முடியுதுன்னா உண்மையிலேயே சந்தோஷப்படணும். இந்த விசாரணையில் அது எல்லாமே தெரிய வரும். இந்த விவகாரம் விசாரணை முழுமையாக போகணும். இதையொட்டி என்ன நடக்கணும்னா மாணவர் பேரவை இந்த மாதிரி விவகாரங்கள் வரணும். இப்போ ஜேஎன்யூவில் இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன், ஏன் இங்கே இல்லை? இங்கே இருந்தால் அவர்கள் போய் எளிதாக புகார் கொடுக்கறதுக்கு சொல்கிறதுக்கு நடக்கும்ல. அப்போ அந்தக்கான ஆர்கனைசேஷன் வர்ற வேலையை பண்ணணும். இன்னொன்று ஆளுநர் போய் ஆய்வுலாம் பண்ணார். நான் கேட்குறேன், 6-7 யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் போடலையா? நீங்கள் இன்னும் இந்த கொலாயடி சண்டை போட்டுன்னு இருப்பீங்களா? நீங்கள் ஒருத்தர் நியமிப்பீங்க, அவர் ஒருத்தர் நீக்குவார். லாஸ்ட்டில் எங்கள் பல்கலைக்கழகம் எங்கள் ஒரு வைஸ் சான்சலர் இல்லைன்னா எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுங்க. இதெல்லாம் தாங்க விவாதிக்கணும். அதை விட்டுட்டு ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸும் சண்டை கொஞ்ச நாள் சரியாயிட போகுது. இது விவாத பொருளா? இது சண்டைனால எந்த பிரச்சனையும் என்ன நீ சீமானை தாங்க கேட்டிருக்காரு. அதனால என்னங்க பிரச்சனை நாட்டுக்குன்னு கேட்குறாரு. அதனால என்ன நாட்டுக்கு பிரச்சனை? அவங்க பிரச்சனை தீர்த்துக்கிட்டாங்க, அதை சரியாக போயிட்டாங்க. இதே விவாதிப்பீங்கன்னு கேட்குறாரு அவர். நியாயமான கேள்வி தானே. அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் மாற்றத்தை நோக்கி நகரணுன்றது தான் இது. நான் பலரிடம் பேசும்போது இதுதான் சொல்கிறேன். நான் யூடியூப் பேட்டி கொடுக்கும்போது கூட புதுசாக இருந்தாங்களா கூட நான் அவங்களை கூப்பிட்டு சொல்கிறது, நல்ல ஜேர்னலிசத்தை நோக்கி நகருங்கள். 4 பேரை திட்ட விட்டு பேஜ் வியூக்காக எடுத்து போடாதீங்க. இவனே அதெல்லாம் நீங்கள் அனுமதிக்காதீங்க. முதல்ல அப்படி அனுமதிச்சுட்டு அதையும் தூக்கி தமிழ்நிலையில் போட்டு ஒரு தேவையற்ற ஒரு கிரிஞ்சி கலாச்சாரத்தை உருவாக்காதீங்க. நல்ல இதை நோக்கி நகருங்க. நான் பலர்ட்டையும் கேட்குறேன், இதெல்லாம் நகர்ந்தால் தாங்க நல்ல இது நடக்குங்க. நீங்கள் மாணவர் பேரவை தேர்தல், மற்ற விஷயங்கள், விசாக கமிட்டி பற்றி, போஸ்ட் பற்றி, காவலர் செயலி பற்றி, இது பற்றிலாம் விழிப்புணர்வு வந்துக்கிட்டே இருந்தால் தான் தைரியம் வரும். இல்லாட்டி கஷ்டம். ஏன் அந்த பையனை அந்த பையனை நினச்சா அவனை தாக்கிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கான வேலையை பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவன் சின்ன வயசு, அவன் அனுபவம், அவன் என்ன விட்டா போதும்னு போயிருப்பான். ஏன்னா இன்றைக்கி காதலும் அந்த மாதிரி தானே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு கவர்ச்சியில் இதாகிறாங்க. அவங்க வயசு, அவங்க அனுபவத்தை வச்சு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அது ஒரு பெரிய குற்றமாக, நீ ஏன் 8 மணிக்கு அங்கே போனேன், நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்த, நீ ஏன் பொண்ணா பிறந்த, அதானே கடைசியாக கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் பிறந்தானே கேட்டேன். ஏன் பிறந்த, ஆம்பளையாக பிறந்திருக்க வேண்டியதானே, நீ ஏன் பொண்ணா பிறந்த அப்படின்னு. என்ன பண்ணுறது, வருத்தத்துக்குரிய நிகழ்வு தான். ஓகே சார், என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்து இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இதுவரை எங்களுடன் இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.